ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் படிக்கலாம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பேசுகிற சென்டென்சஸ் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இருவருக்கான டேபிள் கிடைக்குமா? அதாவது ரெண்டு பேர் போகிறோம் அப்படின்னா அவங்கள சொல்லுவோம் இல்லையா, 2 பேர்த்துக்கு டேபிள் வேணும்ன்ட்டு. கேன் ஐ ஹாவ் அ டேபிள் ஃபார் 2 அப்படின்னு கேட்போம். கேன் ஐ ஹாவ் அ டேபிள் ஃபார் 2 ப்ளீஸ் அப்படின்னா 2 பேர்த்துக்கு டேபிள் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது. அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க இல்லையா, நிச்சயமாக வாருங்கள், இதோ உங்களுடைய மேஜை அமருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அஃப்கோர்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ மீ, ஹியர் இஸ் யுவர் டேபிள், ஹேவ் அ சீட் அப்படின்னு சொல்லலாம். ஹியர் இஸ் யுவர் டேபிள்னால் இங்கே இடம் இருக்குது. இது வந்து அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல் ஆர் நார்மல் ஹோட்டல் பொறுத்து டிஃபர் ஆகும். அடுத்தது உட்காந்ததுக்கப்புறம் என்ன கேட்போம்? மெனு கார்ட். ஸோ மெனு கார்டு வந்து கேன் ஐ ஹாவ் அ மெனு கார்ட், கேன் ஐ ஹாவ் எ மெனு கார்ட் அப்படின்னா மெனு கார்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்தாங்க அப்படின்னு சொல்கிறது. எஸ் ஷியோர், ஹியர் இட் இஸ், எஸ் ஷியோர், ஹியர் இட் இஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன ஆர்டர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா வெயிட்டர். ஸோ நாம் என்ன சொல்லுவோம்? வாட் வுட் யூ லைக் டு ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, வாட் வுட் யூ லைக் டு ஆர்டர் அப்படின்னா நீங்கள் என்ன ஆர்டர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறது. வாட் வுட் யூ லைக் டு ஆர்டர்? எனக்கு 2 பிளேட் மட்டன் பிரியாணி வேணும். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? ஐ வுட் லைக் டு ஆர்டர் 2 பிளேட் ஆஃப் மட்டன் பிரியாணி. ஐ வுட் லைக் டு ஆர்டர் 2 பிளேட் ஆஃப் மட்டன் பிரியாணி. ஃபஸ்ட்டு வாட் வுட் யூ லைக் டு ஆர்டர் அப்படின்னு கேட்டாங்க. அடுத்தது நீங்கள் ஸ்டார்டர் ஆர்டர் பண்ண விரும்புகிறீங்களா? அதாவது ஸ்டார்டர்னால் என்னென்னாங்க, நம்ம சைட் டிஷ்ஷுன்னு சொல்லுவோம் இல்லையா, லைக் பெப்பர் சிக்கன் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் ஸ்டார்டர் சொல்லுவோம். வுட் யூ லைக் டு ஆர்டர் ஸ்டார்டர் அப்படின்னு கேட்குறது. நான் பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ வுட் லைக் டு ஆர்டர் பெப்பர் சிக்கன். ஐ வுட் லைக் டு ஆர்டர் பெப்பர் சிக்கன். இது பெப்பர் சிக்கன் சொல்கிறோம். இதுவே வெஜ்ஜாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? கோபி மஞ்சூரியன். இதை தான் சைட் டிஷ் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இனிப்புக்கு ஏதாவது வேணுமா? என்ன இனிப்புக்கு ஏதாவது வேணுமானா என்ன? அது வந்து டெசர்ட் சொல்லுவோம் இல்லையா. வுட் யூ லைக் சம்திங் ஃபார் டெசர்ட் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஏதாவது குடிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறது. நீங்கள் ஏதாவது குடிக்க விரும்புகிறீங்களான்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? Would you like anything to drink? Would you like anything to drink? What would? ஸோ இப்போ இதில் கேட்குறது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் would தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேறு ஏதாவது ஆர்டர் பண்ண விரும்புகிறீங்களா? வேறு எதாவது ஆர்டர் பண்ண விரும்புகிறீங்களா? ஸோ இதை எப்படி கேட்போம்? Would you like to order something else அப்படின்னு கேட்கலாமா? கரெக்டாக வருமா? இஸ் தர் எனிதிங் எல்ஸ் வுட் யூ லைக் டு ஆர்டர் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா கொஷின் கேட்குறோம் இல்லையா. ஸோ அதை இஸ் தர் எனிதிங் எல்ஸ் வுட் யூ லைக் டு ஆர்டர் அப்படின்னு கேட்கலாம். இதோ உங்கள் ஆர்டர். சாப்பாடு வந்ததுக்கப்புறம் இந்தாங்க உங்கள் ஆர்டர் அப்படிங்கிறத ஹியர் இஸ் யுவர் ஆர்டர், என்ஜாய் யுவர் மீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹியர் இஸ் யுவர் ஆர்டர், என்ஜாய் யுவர் மீல்ஸ்னால் என்ன? இதோ உங்கள் ஆர்டர், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ஜாய் யுவர் மீல்ஸ். அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்குறத டிட் யூ, அதாவது நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறத டிட் யூ என்ஜாய் யுவர் மீல்ஸ், டிட் யூ என்ஜாய் யுவர் மீல்ஸ். அப்புறம் நம்ம சொல்லுவோம், என்ன ரிப்ளை பண்ணுவோம்? சுவையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இட் வாஸ் டெலிஷியஸ், இட் வாஸ் டெலிஷியஸ் அப்படின்னா என்ன? நல்லா இருந்துச்சு, சுவையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. பில் கிடைக்குமா? பில் கிடைக்குமா? ஸோ இதை எப்படிங்க கேட்போம்? பில் கிடைக்குமா? கேன் ஐ ஹாவ் அ பில், கேன் ஐ ஹாவ் எ பில். மீத பணத்தை வைத்துக்கொள்ளுங்கள். அதாவது நம்ம வெயிட்டருக்கு டிப்ஸ் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதை தான் மீத பணத்தை வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறத யூ கேன் கீப் த சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். யூ கேன் கீப் த சேஞ்ச்னால் என்ன? சேஞ்ச் வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. யூ கேன் கீப் த சேஞ்ச். எக்ஸ்ட்ரா சேர் கிடைக்குமா? ஒரு இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம 2 பேர் போகிறோன்னா இன்னொரு குழந்தைய கூட்டிகிட்டு போவோம் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா சேர் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை கேன் ஐ ஹாவ் அ எக்ஸ்ட்ரா சேர், கேன் ஐ ஹாவ் அ எக்ஸ்ட்ரா சேர் அப்படின்னா என்ன? எனக்கு எக்ஸ்ட்ரா சேர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். இப்போது நம்ம மெனு கார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ ஏதாச்சும் வந்து கேட்டாங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை கேன் யூ வெயிட் ஃபார் சம் டைம், கேன் யூ வெயிட் ஃபார் சம் டைம், நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறது.
அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்போம் இல்லையா, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. வாட் வுட் யூ லைக் டு ஹேவ், வாட் வுட் யூ லைக் டு ஆர்டர்னால் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ண விரும்புகிறீங்க, நீ என்ன சாப்பிட்ணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறத வாட் வுட் யூ லைக் டு ஹேவ். இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல், இப்போது சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க, ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல், இந்த ஏரியாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறத வாட் இஸ் ஸ்பெஷல் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் ஸ்பெஷல் ஹியர் அப்படின்னா என்ன, இங்கே என்ன ஸ்பெஷல், இங்கே என்ன ஸ்பெஷலாக கிடைக்கும் அப்படி கேட்குறது. இது கூட நீங்கள் ஏதாச்சும் கிரேவி கொடுப்பீங்களா, இப்போது மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஸோ இது கூட ஏதாச்சும் கிரேவி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறத டு யூ சேவ் எனி கிரேவி வித் தட், டு யூ சர்வ் எனி கிரேவி வித் தட் அப்படின்னா என்ன, அது கூட கிரேவி சர்வ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறது. என்னோடய ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இப்போ நமக்கு பிடிக்கல, ஒரு ஆர்டர் பிடிக்கல அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்போம் இல்லையா, கேன் ஐ சேஞ்ச் மை ஆர்டர் அப்படின்னு கேட்கலாம். நான் இது ஆர்டர் பண்ணலை, நம்ம பிளேட்டுக்கு நம்ம இடத்துக்கு தனியாக டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாச்சும் ஒன்று வந்துருச்சுன்னா ஐ டிடன்ட் ஆர்டர் திஸ், ஐ டிடன்ட் ஆர்டர் திஸ்னால் என்ன, நான் இதை ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்கிறது. சாப்பிட்றதுக்காக இல்லை பார்சலாக, அதாவது சாப்பிட்றதுக்கா இல்லை பார்சலாக ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் கேட்பாங்க. அதை ஃபார் ஹியர் ஆர் டேக் அவே அப்படின்னு கேட்கலாம். ஃபார் ஹியர் அப்படின்னா இங்கே சாப்பிட்றதுக்கா, டேக் அவேனா எடுத்துகிட்டு பார்சல் பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஒரு சிலர் கடையிலலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட முடியலன்னா இதை பார்சல் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பார்சல் பண்ணுறது தான் டேக் அவே அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி பார்த்த சென்டென்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டில் தென் டாடா பை.